நம்ம அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லிக்குவாங்க. அதில் உள்ள கேவலமான ஒன்றே அந்த 1.5 மணி நேரத்தில் அடங்கியிருக்கு. நம்மை போன்ற உழைக்கும் மக்களுக்கு அல்லது அவங்க மொழியில் சொன்ன சூத்திரர்களுக்கு திருமணம் செய்து கொள்கிற உரிமை கிடையாது. வேற என்ன செய்யலாம்னா ஒரு பொண்ணை வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இல்லைங்க எனக்கு திருமணம் பண்ண ஆசை இருக்குதுன்னா அதுக்கு ஐயர் வச்சிருக்காரு. என்ன சொல்லுவாருன்னா, சரி உங்களெல்லாம் ஐயர் ஆக்கிடுறேன், பெரிய ஜாதியா மாத்துறேன். எப்படிங்க மாத்துவீங்க? எங்கிட்ட மந்திரம் இருக்குதுங்க, மந்திரம் சொல்லி உங்களை மாற்றி விட முடியும். சரி நல்லா தான் இருக்கு, இந்த ஊர்ல சின்ன ஜாதிக்கிறான், பெரிய ஜாதி ஆயிரலாம் மகிழ்ச்சி அடையவும் முடியாது. என் மந்திரத்துக்கு 90 நிமிஷம் தான் பவர். அவர் கணக்கில் சொல்லுவார். 30 நாளிகை என்னமோ எத்தனை நாளிகைன்னு சொல்லுவார். 30 நாளிகைன்னு நினைக்கிறேன். 30 நாளிகை தான் எனக்கு பவர் இருப்பார். அப்படின்னா 90 நிமிடம் தான். அந்த குள்ள நீ நடத்திக்கணும். ஏன்னா என் மந்திரத்தில் உனக்கு பூணூலை போட்டு பெரிய ஜாதியை மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு பூணூலை கழட்டிட்டு போயிடுவார். அப்ப நமக்கெல்லாம் திருமணம் செய்து கொள்ளுகிற உரிமையே இல்லை என்று சொல்பவனை அழைத்து வந்து திருமணம் நடத்துவதே நம்மை சின்ன ஜாதியில் ஏற்றுக்கிறதுக்கான பொருள் தான். நாமே ஒத்துக்க